ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6 இருக்க எக்ஸாம்பிள் 6.31 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 12 மீட்டர் ஹை பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ கேபிள் டவர் இஸ் 60 degree and the angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower. படம் வச்சுருக்க பாருங்க. இங்கே ஒரு கேபிள் டவர் இருக்குது. இப்போ செல்ஃபோன் டவர் மாதிரி வச்சுக்கோங்க. செல்ஃபோன் டவர் இருக்குது, ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் அதோட கண்ட்ரோல் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது. இந்த கண்ட்ரோல் ஆஃபீஸோட ஹைட் என்னன்னா 12 மீட்டர்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த ஆஃபீஸோட ஹைட் வந்து 12 மீட்டர். இங்கேருந்து இந்த ஆஃபீஸோட மாடியிலேருந்து நம்ம அந்த செல்ஃபோன் டவர் கேபிள் டவர் பார்த்தீங்களா, அதோட டாப்பை பார்த்தோன்னா 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறோம். அதே அங்கேருந்து கீழே அதோட பாட்டம் பார்த்தோன்னா 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறோம், ஓகேவா? அப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கேபிள் டவருக்கு பார்த்தீங்களா அதோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேவா? இதில் இன்னும் மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து, இப்போ முக்கோணம் வரைஞ்சிக்கலாமா, ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் கிடச்சிச்சா நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த ஆஃபீஸோட சேம் ஹைட்டுக்கே இங்கே செல்ஃபோன் டவர் வரைக்கும் ஒரு லைன் போட்டுருங்க, ஓகேவா? இங்கே 12 மீட்டர்னா அப்போ சேம் இங்கேயும் 12 மீட்டர் தானே இருக்கும். அப்போ 12 மீட்டர் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே பாருங்க, உங்களுக்கு படம் நான் விளக்கமாக போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம்பிள் கிட்ட வரையணும், ஓகேவா? ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இங்கே 12 மீட்டர்னா அப்போ இங்கேயும் 12 மீட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து P'(M) இது வந்து 12 மீட்டர். அடுத்து PM வந்து நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? இப்போ PM தெரியாதுன்னா ஃபுல்லாக ஹைட்டு தான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஹைட்டு H நம்ம வச்சுக்கிறோம். இதில் 12, அப்போ 12 மைனஸ் H மைனஸ் 12னு வச்சுக்கலாமா? இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, H மைனஸ் 12னு வைக்கலாமா? இது வந்து PM-ஓட மதிப்பு, ஓகேவா? அடுத்து P'(M)ஓட மதிப்பு 12 மீட்டர். OA-ஓட மதிப்பு வந்து 12 மீட்டர், ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 முக்கோணம் கண்டுபிடிக்கணும். 60 டிகிரிக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும், 30 டிகிரி கண்டுபிடிக்கணும். இதை வச்சு நம்ம இந்த கேபிள் டவரோட ஃபுல் ஹைட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? நான் இப்படி நான் உங்களுக்கு டெஃபினேஷனாக போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. லெட் OA ஈக்குவல் டு 12 மீட்டர். அதே சேம் P'(M)ம் அதே தான். நெக்ஸ்ட் வந்து PM வந்து H மைனஸ் 12. அடுத்து முக்கோணம் POM வந்து 60 டிகிரி வரும். நெக்ஸ்ட் வந்து MOP' P'(OM) 30 டிகிரி வரும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 60 டிகிரி எடுத்துக்கலாம். 60 டிகிரி எடுக்கிறோம்னா முக்கோணம் பாருங்க, 60 டிகிரி ஆப்போசிட் வந்து H மைனஸ் 12. அர்ஜென்ட்டுக்கு தெரியாது, அப்போ அர்ஜென்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? அர்ஜென்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணம் POM tan θ ஆப்போசிட் பை அர்ஜென்ட். ஆப்போசிட் என்ன? H மைனஸ் 12, H மைனஸ் 12 பை அர்ஜென்ட் என்ன? அர்ஜென்ட் நம்மளுக்கு தெரியாது, அதனால M1 அப்படி வச்சுக்கிறோம். tan θக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 60 டிகிரி பண்ணணும். tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3 ஈக்குவல் டு H மைனஸ் 12 பை MO. இப்போ MO இந்தாண்டியும் √3 இந்தாண்டியும் கொண்டு வந்துடலாமா? அப்போ MO ஈக்குவல் டு H மைனஸ் 12 பை √3, ஓகேவா? இதுதான் MO. நெக்ஸ்ட் வந்து அடுத்து tan 30 டிகிரி எடுக்கலாம். MOP', ஓகேவா? MOP' tan, இதுவும் அதே தான். இதுக்கு வந்து இங்கே கோணம் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் என்ன? 12 மீட்டர் வரும். அர்ஜென்ட் வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், ஓகேவா? அந்த அர்ஜென்ட் வச்சு போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட். tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1 பை √3 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் 12 மீட்டர் பை அர்ஜென்ட் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், H மைனஸ் 12 பை √3. நெக்ஸ்ட் வந்து 1 பை √3 ஈக்குவல் டு 12. இங்கே √3 இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே மேலே கொண்டு போகலாமா? அப்போ 12 √3 ஆயிரும் பை H மைனஸ் 12 வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா H மைனஸ் 12, இது அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? H மைனஸ் 12 பை √3 ஈக்குவல் டு 12 √3 வந்துருமா?
நெக்ஸ்ட் வந்து இப்போ அடுத்து இங்கே √3 இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே இந்தாண்டு கொண்டு வந்துடலாம். h-12 இதை வந்து இதை இந்தாண்டு கொண்டு வரணும். ஓகேவா? 12 √3 இன்டூ √3. ஓகேவா? அப்போ h-12 ஈக்குவல் டு √3 இன்டூ √3 3. அப்போ 12 இன்டூ 3. h-12 ஈக்குவல் டு 36. ஓகேவா? 36. அடுத்து இப்போ -12 இருக்கு பார்த்தீங்களா, இதை -12 இந்தாண்டு கொண்டு போனால் +12 ஆயிரும். அப்போ h ஈக்குவல் டு 36 + 12. அப்போ h ஈக்குவல் டு 48. இதுதான் கேபிள் டவரோட ஹைட். கீழே எப்பயும் போல டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. therefore hence the required height of the cable tower 48 மீட்டர். ஓகேவா? எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.